காய்ஸ் நான் இதை சொல்லி ஆகணும். அபுதாபியில் டிரைவ் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா இங்கேருந்து இல்லை, இந்த யூஏஇலே அது ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். ஏண்டா எல்லா பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே தெருவெல்லாம் போலீஸாலெல்லாம் நிற்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பயம், ஏன்னா கேமரா இருக்குது, ஃபைன் வரும். அதனாலே அவங்க நீட்டாக ஓட்டுவாங்க. அதே போல் கேமரா இல்லாத இடத்துலையும் அவங்க நீட்டாக தான் ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண. அதனாலே இங்கே பெரிய ட்ராஃபிக்காலாம் இங்கே ஒன்றுமே ஆகாது. மற்றது துபாயை விட அபுதாபியில் வண்டி ஓட்டுறதுன்றது ஒரு தனி ஃபீல். அது வேற லெவல். ஏன்னு துபாயிலெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஆஃப் டிரைவிங் இல்லவே இல்லை. ஏன்னா எப்போ பாரு பிஸியாக இருக்கும், ட்ராஃபிக்காக இருக்கும், அந்த வைபே கிடைக்காது. ஆனால் அபுதாபியில் ஒரு பீக் ஹவர்ஸில் ஒரு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் பிஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே எங்கேயுமே பிஸியாக இருந்து நான் கண்டதே இல்லை. ஸோ அந்த ஃபீல் குட் அபுதாபியில் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப காமாக எல்லாம் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, மற்ற எல்லாம் ஹைவே அந்த என்ன சொல்கிறது, அதில் இளையராஜாலாம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அபுதாபி தான் பெஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது யாரெல்லாம் உணர்ந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.